ஆமா சாமி சுகமாக இருப்பாய். எனக்கு மட்டும் துரோகம் பண்றானுங்க சாமி, அடிக்க மாட்டானுங்க. சுகமாக இருப்பாய். நல்லதை செய்தால் நன்மையே நடக்கும். ஆமா, தீமையை செய்தால் கெடுதல் தான் வரும். என்ன சாமி சொல்ல? நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். கள்ளம் கள்ளம், கபடு கபடு, சூது சூத்து. ஒண்ணு சொல்லி குற்றம் இல்லப்பா. குழப்பாட்ட வேண்டியது குழப்பாட்டி மாதம் தரவிலா பூட்டு அது போட்டு அழுத்து வச்சாலும் போங்க அங்கதான் போய் போறீங்க. இவங்களை பார்த்தா என்ன பேசணும்? இவர் பெரியவராச்சு பெரியவராச்சு. ஒரு சொல் வார்த்தையும் வார்த்தையும் முழுநெல்லி கனியும் கனியும் உடலில் தோற்கும் முடிவில் நிற்கும். அப்படியே பழமொழி தெரியுமா? எனக்கு தெரியாது. ஒரு இந்த போல பெரியவங்க சொல்லுவாங்க. உங்களை போன்ற தம்பி அங்க போவாத, அங்க போவாத, அங்க போனா துன்பம் வரும், துன்பம் வரும், தவறு தவறு அப்படி சொல்லுவாங்க. சொல்றாரு வெகுச்சா தெரிஞ்சுட்டு அங்க போய் கொஞ்ச நேரம் சென்று மறுநாளா தப்பு திப்பிட்டு ஆளு வாங்கி வந்த பிறகுதான் தெரியும். சொன்னாரு அந்த பெரியப்பா, அந்த கிழவன் சொன்னாரு, அந்த தாத்தா சொன்னாரு அங்க போக கூடாது, நீ பத்தியா விட அதான் அப்படின்னு நினைப்பாங்க. அது போல பேசப்படாது. தவறு செய்வது நாக்கு, தவறு செய்வது நாக்கு, பல்லுக்கு பல்லுக்கு. பையே போறோம் யாரும் போறோம்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அங்கிருந்து அங்கிருந்து வரனா வந்தனா பல்லுக்கு எல்லாம் கட்டி போடுவான். அப்ப யார் தப்பு? நாக்கு செய்யுது போல இருக்கும். அப்படிலாம் இருக்கப்படாது. நல்லா செய்யணும். தெரிவித்தது என்ன? என்ன சொன்ன? என்னன்னு சொன்னீங்க? என்ன தெரியல. என்ன சொன்ன? கள்ளம் கபடு கபடு, சூது சூத்து சூது சூது, பாது பஞ்சமா. ஆமா, இந்த உள்ளத்தில் நமச்சிவாய நமக, நமச்சிவாய நமக. அடையாடா வாங்கி தகுந்த வயிற்று என்ன சாமியாரா? சிவாய நமக, சமச்சிவாய நமக, சிவாய நம, ரொம்ப சிவான் சாமி, சிவாய நம. பஞ்சாச்சரத்தை பார்த்திருக்கிறாயா? பஞ்சாச்சரத்தை பார்த்திருக்கின்றனே. எங்க பார்த்திருக்கின்றான்? ஆள் இல்லங்க. அவன் என்ன காரணம்? அவன் வயிற்றுக்கு அவன் ஒரு கேள்வி வீட்டுக்குன்னு போய்க்கிறான். அங்க இருந்து அவன் வயிற்றுக்கு கேள்வி வீட்டு எங்க போய்க்கிறான்? அவனுக்கு இப்பதான் 23 வயசு ஆகுது. அவன் வீட்டுக்கு பெங்களூர் போய்க்கிறான் ஒரு கேள்வி வீட்டு. நாடாருக்கு போறது 33 வயசு சொல்லி போயிட்டான். அது 13 33 வயசு அது மொத்தமா சொல்லி. அதான் அவன் ஒரு கேள்வி வீட்டுக்குன்னு போய்க்கிறாங்க. அப்படியே இருக்கட்டும். இவர் யார் தெரியாது. நீயா எப்படி இருக்குது? ஆசாபி அவளுக்கு தெரியாது. தெரியுது. கையில கட்டெல்லாம் வச்சுக்கிற இது பாவம் பிள்ளைங்களாம் தாது காலம் தான். அவர் பேர் என்ன தெரியுமா? உமது தந்தை எனக்கு தெரியாது. அவர் பேர் வைக்கும் போது நான் இல்ல. அப்படியா? அப்படி இருந்தா நான் சொல்லியிருப்பேன் அவர் பேர் என்னன்னு தெரியாது. பராசரிஷி பராசரிஷி. தாதராஜன் மகள் தாதராஜன் மகள் மச்சகன். அதுக்கு பேர் பரிமளகேசி. பரிமளகேசி ஏன் தெரியுமா? எமது தந்திருக்கிறாரு. பொதிகமலை எடுத்து அருகாத தபத்தை செய்து ஈசனத்தில் வரத்தை பெற்றார். ஈசனத்தில் வரத்தை பெற்றார். சர்புத்திரன். சர்புத்திரன் என்றால் ஒரு நல்ல பிள்ளையா இருக்கணும். நல்ல பிள்ளை. ஆமா, நல்ல பிள்ளையாக தக வேண்டும். நல்ல பிள்ளையா ஓ சர்புத்திரன் வேண்டும் என்று சிவபெருமான் கேட்க, ஐயா உனக்கு நல்ல பிள்ளையானது பிறக்க வேண்டும். ஆனால் 27 நட்சத்திரங்கள் எப்போ உச்சம் பெறுகிறதோ அப்போ மனையாரோடு சேர்ந்தார் ஒரு நல்ல பிள்ளையானது பிறக்கும். அப்படின்னு வரத்தை பெற்று வந்தார். அப்படி வரத்தை. ஆமா, பொதிகமலையானது வருகிற போது யமுனா நதி குறுக்க தடையா போச்சு. யமுனா நதி குறுக்க தடையா நின்று போச்சு. எங்க வரணும்? நைமிசாரி இடத்துக்கு வர வேண்டும். வர முடியாது. பார்த்தா அது தாசராஜன் படை இருக்கிறது. ஆமா, பச்சைகாந்தி ஓடமாடு விடுது. ஓட விடுது. ஆமா, நான் இக்கரை இருந்து அக்கறை செல்ல வேண்டும். அக்கறை செல்ல வேண்டும். நான் பொதிகமலை தவறு செய்து வருகிறேன். சீக்கிரமாக செல்ல வேண்டும். உடனே செல்ல கை கட்ட பலன் கிடைக்கும். ஆமா, அப்படி எடுத்த ஐயா நீ ஒரு ஆள் தான் இருக்கிறீங்க. ஒரே ஒரு ஆள் தான் நீங்க இருக்கிறீங்க. பாடம் கிடையாது. கிடையாது. அம்மா பாடத்தை தவ வலிமையா வடக்கு தகுந்த பாரத்தை கொடுத்தார். பாரத்தை கொடுத்தார். அப்படியே அமர்ந்தா நடு ஆத்த போது ஆத்திலே செல்கின்றது. நடு யமுனா நதி ஆத்திர நடு ஜலத்தை ஆத்திர போகுது. போயினே இருக்குது. ஞானத்தால் அறிந்தால் 27 நட்சத்திரங்கள் உச்சம் பெற போகுது. உடம்புலாம் துடிக்குதான்.
சுட்டுது. ஆமா வேர்வையா சுட்டுதான் சுட்டுது. செய்த தவமெல்லாம் வீணா போயிடுமே. நாம என்ன செய்வது அப்படி சாமி நான் நல்லா தான் ஓட விட்டு வரேன். நல்லா தான் ஓட விட்டுன்னு வரேன். உடம்பு துடிக்கிற காரணம் அப்படி இருக்கும்போது அம்மா மற்றதெல்லாம் பால் மற்றதெல்லாம் சாவி சாவி நான் இவ்வளவு நாளா தவம் செய்து அதே சாவியா தான் போகுது சாமி. 3 இருக்கு மிந்தி தண்ணி இல்லையா? 3 இருக்கு மிந்தி தவம் செய்து வீணா போய்விடுமே. நான் என்ன செய்வேன்? என் விளையாடோடு சேர்ந்தால் இந்த உலகத்திற்கு ஒரு நல்ல பிள்ளையானது பிறக்குமே. நான் என்ன செய்வேன் அப்படின்னு மனமாறு கலங்கி ஆனா நீ மனது வைத்தால் இல்ல அந்த அவரை கேட்கிறேன் அந்த மச்சகாந்தி அந்த மச்சகாந்தி கேட்கிறார் முடியும் சுவாமி நீ மனது வைத்தால் உன்னோடு சேர்த்து அந்த நல்ல பிள்ளையரா பெற்றெடுப்பேன் அப்படின்னு இவரு சொல்லிட்டாரு. உடனே பாத்தியா நல்ல மேல அடிக்கிற கவலை பாரு. என்ன வாசனை வருது? என்ன கவுளு? சென்ட்டு வாசனை வருது. கவிச்ச கவுளை அடிக்கணும். மீன் கவிச்ச மீன் கவிச்சா கூடாச்சப்பா. ஓ அது முதல்ல சொல்றது இல்லையா? அந்த பரிமளத்தை கொடுத்தாரு. அந்த மச்சகாந்தி என்ற பெயரை விடுத்து பரிமள காந்தின்னு பேரை சுட்டினார். அது கிடையாது. பகல காலம் பார்த்து எப்படி சேர முடியும்? அப்படி 3 பணி விட்டு செய்தார். 3 பணி ஓடுகிற தளத்தில் சேர முடியுமா? கடத்தை காமிச்சார். கடல் மேடு 3 முக்கால் அழிக்குள்ளே பிறக்கிற போது நீங்க நடத்தாந்த கையில எனக்கு என்ன தெரியும்? ஒண்ணு நர்ச கேட்கணும். அப்ப நான் நர்ச கேட்கறது கூட வழி இல்ல. நான் வீட்லயே பிறந்துட்டேன். எங்க அம்மா சொல்லிச்சு வேதம். ஆமா கச்சிப்பு ருக்கு ருக்கு இங்க இல்லையா? ஐயா கம்முனு இது. அப்ப பண்ண வேலை தெரியாது. அவன் 4 பேர் வச்சுதான் இட்டுன்னு ஓடினால 2வது வரவே இல்ல. 4 பேர் வச்சுதான் தப்பா நினைக்க கூடாது. 4 பேர் வச்சுதான் தப்பா நினைக்க கூடாது. அது இட்லி கடை வச்சிருந்து அது வேலை செய்யணும். வேற ஊர்ல போய் இட்லி கடை வச்சுக்கிது. இப்ப மூட முதல் வேலை ருக்கு ருக்கு தெரியும். இட்லி கடை வச்சுக்கிறேன். ருக்கு ருக்கு யசுர் ஓசுர் ஓசுர் யசுர் யசுர் சாமம் சாமம் அதர்மணம். இந்த நாட்டிவாதத்தை கரபிடித்து இந்த யோக தண்டம் தண்டம் இதோடு நான் பிறந்த சாமி. அதனால எமது தந்தை பார்த்து இந்த நாட்டிவாதத்தை கரபிடித்து பிறந்திருக்கிறது இந்த பிள்ளைக்கென்று யாதவியாச பெருமான் அவர் சொல்லக்கூடிய நான் தான் கேட்டுருக்கா? இவர் தான் வேசாராண்டா. வேற வேசாரு வியாச பெருமான். மாபெரும் காவியம். எப்படி மாபெரும் மகாபாரதம் இருக்கிறது. இந்த மகாபாரதம் ஏற்றியவர் நானே. யான் உரைக்க ஏத்தனா யான் உரைக்க இமைவளை காலில் நின்று எங்கள் ஐயர் இருக்கிறாரே விநாயக பெருமான் வலது தத்தத்தை ஒடித்து இமயமலை இருக்கிறது. அந்த கல்லின் மீது அந்த பாராட்டில் கருக்கென்று எழுதினார். கல்லு எழுதினா கருக்கு தான் சவுண்ட் கேட்கும். நீடாழி உலகத்தில் மறைநாளோடு 5ல் 1 நிலை நிற்கவே வாடாத வாழ்வை நீராஜன் சொன்னானா சாமி நாளே. இந்த மகாபாரதை வீற்றவர் நாளே யாதவியாச பெருமான் தெரிஞ்சுதா? அப்படி இருந்தாலும் மூவாசையா? ஆமாண்டா. மூவாசையா? மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை 3 அறிவே துறந்த தவஞானி. அது மட்டுமா முக்காலம் அறிந்தவர். முக்காலத்தை இருந்தியா சாமியாரா? பேரு முக்காலத்தை இறக்கும் போது மச்சாங்காரம் பார்த்து சும்மா வருது ஆளு. அவன் கூட சாப்பாடு போடுச்சு. என்கிட்ட சொல்லவே இல்லையா? அது இது வர சாப்பாடு போடுச்சு. அது மாதிரி சொல்லவே இல்லையா? இன்னைக்கு போடா இந்த மாதிரி முக்கால திறந்தன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லவே இல்லையா? யார் சொன்னது? உங்க அக்கா. என்ன பண்ண சொல்லி வைக்கிற கம்பெனி என்னன்னா உரமா வச்சிருப்பாங்க. முக்காலம் அறிந்தவர். முக்காலம் என்றால் வருங்காலம் வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் இந்த 3 காலங்களை அறிந்தவர். 3 காலங்களையும். ஆமாண்டா. அப்படி ஆதிவாச பெருமான் எனக்கு பேர பிள்ளையாக வேண்டும். யாரா?
என்ன சொல்ற சாமியாரா? ஆமாண்டா. துரியோதன சதியினால நீ கொட்டலாம் கட்டிங்கிற, அவங்க கொட்டலாம் கட்டவே இல்ல. துரியோதன சதியினால சூதுவாதத்துல நாட்டை இழந்து இருள் சோத்த காட்டகத்தில் இருக்கின்றார்கள். காட்டகத்தில் ஆமாண்டா. 12 ஆண்டு வனவாசம், ஒரு ஆண்டு அஜாதவாசம் கழித்தால் ஒரு ஆண்டு பிரபலியும் அப்படி இருந்தோடு ஏக்கமுற்று இருக்கின்றார்கள். ஏக்கம். அந்த ஏக்கத்தை நான் எப்படி போக்கணும்? ரொம்ப எழுதிட்டாங்க. காமியாவனத்துக்கு செல்ல வேண்டும். காமியாவனம் போகணும். காமியாவனத்தில் இருந்தா வண்டியை தாத்தா ஏன்பா இந்த வனத்துக்கு போறதுக்கா? வண்டியை தரியா? இந்த வண்டியில போறாளா நானு? நான் நினைத்தா சட நேரத்தில் சென்று விடுவேன். கண்மூடி என்ன சொல்றா? ஆமாண்டா. கண்மூடி கண் திறப்பதற்குள்ள அவ்விடத்துல இருப்பேன். இவ்விடத்தில் அந்த வனத்துல இருப்பேன். அப்படி மீண்டும் அப்படின்னா திண்டிவனம் போறதுக்கு எம்ம நேரம் ஆமா? இந்த வனத்துல கண் மூடி கந்தறதுக்குள்ள போவான்றா. அப்ப திண்டிவனம் போறதுக்கு எம்ம நேரம் ஆகும்? பஞ்சாச்சு கொடுக்குவோம். அப்ப அதுக்கு மட்டும் பஞ்சாச்சு கிடையாது, இதுக்கு மட்டும் என் பஞ்சாச்சு கேக்குற? உனக்கு பஞ்சாச்சு வேணாம்னா பிரியா போனா நீ ஒரு பொம்பளையா மாறிடு. பிரி பஸ் தரித்திரப்பட்டு பையா என்ன என்னடா இந்த சாமியார் போய் பேசுற? இது பேச நேரம் கிடையாது. மன சஞ்சலம், மன கிளேசம், துன்பத்தை துடைக்கிறதா நல்ல மனுஷன். நீ சொன்னதான் தெரியும். அவதாரம் இணைநீர் சாகரம் தன்னை சார்ந்தால் சாகரம் தன்னை சார்ந்தால் கொள்வதெல்லாம் குறைகள் விற்பதுண்டோ சமையல் கூடிய புங்கவி வளர்த்தாந்தால் கொள்வதெல்லாம் நகழ்வோரோ பெரியோர் கூட்டம். அது விவரம் தெரியுமா? 10 வேளை ஒண்ணு கூடி மழையானது வச்சுக்கும், மழை வச்சுக்கும். இந்த ஊர்ல ஒண்ணு சொல்லி இந்த மழையானது உருண்டை திரண்டு ஆழி ஆகிய சமுத்திரம் போவோம். ஜலம் போயிடாது மாட்டு உருண்டை எப்படி போவோம்? அது அழுக்கு நீராக, அழுக்கு நீராக, காக்கடை ஜலமாக. இந்த மண்ணின் நேரமோ அது இல்ல குணமா அப்படி உருண்டை திரண்டு போவோம். ஆமா, கடல் பேப்பர் கேப்பர் பூராச்சு அடிச்சுட்டு போக வேண்டியதான். சமுத்திரத்தில் ஜலம் இருக்கிறது, அது உப்பு ஜலமாக இருந்தாலும் தூய்மையான ஜலம். எப்படி உப்பு ஜலமாக இருந்தாலும் தூய்மையான ஜலம். ஆனா வரக்கூடிய ஜலம் அசுத்தம், அசுத்தம் இனம் கிடையாது. அப்படின்னு ஒதுக்கி விடாது, ஒதுக்காது. வரக்கூடிய ஜலத்தை பார்த்து அலையானதுமா நாங்கள் இருக்கட்டும், எங்களை போல பரிசுத்தமா ஒன்னையும் செய்து விடுறோம் அப்படின்னு அலையானது. அது போல இது கடல் சூழ்ந்த சபை. இந்த கடல் சூழ்ந்த சபை முன்பாக நாம் வந்திருக்கக்கூடியான 16 நபர்களும் அந்த அழுக்கு நீருக்கு சமம், அழுக்கு நீருக்கு சமம், அந்த சாக்கடை ஜலத்துக்கு சமம். ஆதியாக சமுத்திரையை தன்மையாக ஏற்றுக்கொண்டதோ வேண்டும் என்று வணக்கம் இருக்கிறது. இப்ப நம்ம எங்க போகணும்? இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து யாதா நெம்மலிக்கு போகணும். அச்சாதான் ஒரு சுகம் போட்டு கிடைக்கிறேன். சாமியாரா சாமியாரா சாமியாரா
நானே காமியாவரத்துக்கு போகணும். காமியாவனம் ஏன்னா இப்ப பாலவனத்துல அடி எடுத்துட்டு போறேன் போயிடணும். போலாமா? இப்போ நாம் எங்கே வந்திருக்கின்றோம்? திருவம்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். இந்த ஒரு சோறு பணம் தாங்க. அது போல நான் சாதாரண பணம் பண்றது இப்பதான் தெரியுது. பணம் மாட்டலாம் இப்ப யாரும் வெட்டுறது கிடையாது. சும்மா கிடையாது எல்லாம். தர்மராஜர் இருப்பார். சிமெண்ட் ரோடு போட்டுக்குது. தர்மராஜர் இருப்பார். திரௌபதி இருக்கும். அவர் அருகாமையில் சென்று உங்கள் மூதாதி பாட்டு வியாச பெருமான். எப்படி? வியாச பெருமான். வியாசாரு வியாச பெருமான். வியாச பெருமான் மதுரைக்கால காலம் சொல்லுப்போ. சொல்லிட்டு வரேன் இரு. யார காலம் தெரியாது. சோத்துல போட நல்ல பயிர தாத்தாவா? எங்க தாத்தாவா? யாரு? தாத்தா எங்க தாத்தா யாரு சொல்லண்டா? அது யாரோ வேத்தாரா? வியாசாரி இல்லடா, சந்தி இல்லடா, வியாச பகவான் எங்க தாத்தாவா? அவரு வியாசாரம் இல்ல, தம்பி இல்லன்றாரு. என் இழப்பா ஒரு வேலை காய் எரியுது. என் நல்ல காசு என் நாட்டுல இருக்கிற நீ காசு. எங்க தாத்தாவை பத்தி உனக்கு தெரியாது. அவர் எப்பேர் பண்ணாருன்னு சும்மா தானே கொடு. யாருக்கா? என்ன ரத்தம் வரும். அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க கூடாது அவருக்கு. அவருக்கு 4 தம்மா வேலையா தமிழ் தான் போடணும். சோற்று முழு போடுமா? எப்பயாசனம் அதை கொடுத்தாச்சு பேர் ஆசனம். ராஜாக்களிலே மூத்தவன் பேரப்பிள்ளை தர்மநந்தன ஆமா தாத்தா கிடையாது. ஆமா அப்படின்னு உள்ளத்துல எந்த தோல் சுகமாக வந்திருக்கும். ஆசீர்வாதம் தாத்தா. ஆமா ஒரு வார்த்தை கேட்க கேளு தாத்தா. பேர பிள்ளை கேட்கறதுக்கு என்ன கேளு. நினைச்சு பார்க்க முடியாது. மகத்தான யாகம் யாகம் செய்து நம்மளோடு பேரு பெற்றவங்க. ஆமா இந்திராபுரி பட்டணத்தை விட்டு இருட்டு காட்டகத்துக்கு வந்திருக்க வந்த காரணமா தாத்தா
சொல்றேன் தாத்தா நாங்க நல்ல முறையோடு இந்திரபுரத்திலே யாகத்தை செய்து முடிச்சு நல்ல மாதிரியா தான் இருந்தோம். உனக்கு தெரியாத தோட்டங்களே யாரு தாத்தா? தெரியுமா தாத்தா? யாகத்துக்கு வந்திருந்தா சாமி தானே. அப்படி இருந்த போது ஏன் வந்து கேக்குறது நியாயமா? அப்படியே ஒரு வார்த்தை எனக்கு அனைத்தும் தெரிஞ்சிருந்தாலும் நான் சொல்ல கண்டுதான் வழி நடக்கணும். ஆனா நீ என்ன சொல்றேன்னு தெரிஞ்சாதானே பிறகு சொல்ல முடியும். தாத்தா நல்ல முறையோடு இருக்கின்ற போது அத்தியமானங்கள் ஒரு மண்டபத்தை ஏற்படுத்தி தந்தனமாய் எங்களை அங்க வர வைத்து துரியோதன ஜகுனி இருவருமாக சேர்ந்து சூதாடி சூதுமாந்தாத்திலே நாடுராஜி உப்பு சட்டி வரவேட அனைத்தையும் தோத்துட்டு நாட்டுக்கு வந்த ஆமா அனைத்தும் நடந்து ஆமா அதனாலதான் அதுக்குதான் வந்தேன் தாத்தா. வேற ஒண்ணு மனத்தினால யாரு கூட பங்காளி கூட தான் பங்காளி பங்காளி மாமன் ஜகுனி வச்சுதான் அப்படி நீ நினைக்கிறேன் எப்படி நலமகாராஜ் இருக்கானே அவன் மந்திரி கூற நாட்டை வச்சு சூறாடி அவன் போயிருக்கான். அதை விட இது பெருசு கிடையாது. நாயா அதே பங்கும் பங்காளி எப்படி தண்ணி அடிச்சா தண்ணி விலகாது. அப்படி அவன் உனக்கு எத்தனை ஆண்டு தெரிவித்தான்? 13 வருஷம் 12 ஆண்டு வனவாசம் அக்கியாதவாசம். அப்படி ஆமா. ஆனா அவன் இருக்கிறானே அயோத்தியாவில் விட்டுறணும். உனக்கு பங்காளி கொடுத்தான். தாய் சொன்ன வார்த்தையை கொண்டு ராமன் இருக்கிறான். 14 ஆண்டு நாட்டகத்துக்கு 14 போது உன் கூட யாரா இருக்கிறது? என் கூட வந்து நாங்க 5 பேரும் கூட எங்க திரௌபதியும் 6 பேர் இருக்கிறோம். உங்க குடும்பம் எங்க குடும்பம் அப்படியே காட்டு மனம் கலங்காத. நான் திரௌபதி பாத்துட்டு பிறகு வழி சொல்றேன். திரௌபதி அதை பார்த்து நான் ஜனதகரின்னு சொல்லி தாத்தா. இந்த காட்டுல சுத்தி பார்க்கும்போது சொன்னீங்க ஒரு பக்கம் சாம்பிராணி வாசனை ஒரு பக்கம் சுபூதி வாசனை. ஆமா. கடைசியில பார்த்தா தாத்தா வந்துக்கிறாரு. தாத்தாவா? வியாச பகவான். ஆமா. நம்மளை இந்த கோலத்தை பார்க்க வந்துக்கிறாரு. சொல்லி அவர்கிட்ட நானும் அழுதுன்னு புலம்பனேன். நீ போய் உன் மனவஜனத்தை சொல்லு, அதுக்கு என்ன ஒரு வழி சொல்லுவார். போ. சரி ஆகட்டும்.